பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மக்கள் சந்திப்பு பயணம் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த பயணத்தில் போது பிரச்சாரத்தில் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை பற்றி எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தவர் ஒரு ஒட்டு போட்ட சட்டையை பிச்சைக்காரன் அணிந்திருப்பது போன்றுன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைத்து விட்டார். அதற்கு காங்கிரஸ் கட்சியில் கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் எடப்பாடியை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் நடத்தினாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை எடப்பாடிக்கு வயதாகிவிட்டது, அவரை மன்னித்து விடலாம், எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியல, காங்கிரஸ் கட்சிக்காரங்கிட்ட கற்றுக்குங்க அப்படின்னு மாதிரி ஒரு அறிவுரையை கூறியிருக்கிறார். இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வயதாகிவிட்டது அப்படின்ற அந்த விமர்சனம் இந்த தேர்தல் காலகட்டங்களில் எப்படி போய் நிற்கும்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ள பிரச்சனைகள், கூட்டணியாக வைத்திருக்கக்கூடிய பாஜகவில் அங்கு அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் ஒரு பனிப்போர் அப்படி போன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியை தேவையில்லாமல் ஒரு விமர்சித்ததனால் இப்படி ஒரு சிக்கலில் எடப்பாடி மாட்டிக்கிட்டாரா? இல்லை, காங்கிரஸ் கட்சியை அவர் தேவையில்லாமல் விமர்சித்தார் என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியிலே இருந்து கொண்டு ஏற்கனவே முன்னாள் மாநில தலைவராக இருந்த KS அழகிரி போன்றவர்கள் 117 சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் தொண மாப்பிள்ளையா இருக்கிறது, மாப்பிள்ளையாக மாட்டோமா, அதில் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க, அமைச்சரவையில் நாங்கள் இருக்கக்கூடாதா என்ற ஒரு விமர்சனத்தை அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தபோது கேட்டிருந்தால் பரவாயில்ல, அவர் மாநில தலைவராக இருக்கும்போது கேட்டிருந்தால் பரவாயில்ல, அவருடைய மாநில பொறுப்பு முடிந்ததற்கு பின்பு வேறொரு மாநில தலைவராக இருக்கும்போது இப்படிப்பட்ட குதர்க்கமான பேச்சை பேசுவதன் வழியாக ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணியில இருக்கிற போது அவர்கள் வலிமைக்கு தக்கதான் வாய்ப்பை வழங்குவார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளிலே போட்டியிட்டு 18 தொகுதிகளிலே வென்றிருக்கிறார்கள், 7 தொகுதிகளிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அப்ப 25 தொகுதிகளை கையாளுவதற்கான இடத்திலேயே 7 தோல்வி அடைந்திருக்கிறாங்க. 25 தொகுதியிலே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அப்போ நீங்கள் 117 பேரை கொடுங்க, பாதிக்கு பாதி எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பது அவருக்கு தெரியும், அழகிரிக்கு தெரியும். அந்த சட்டமன்ற தலைவராகக்கூடிய ராஜேஷ்குமார் போன்றவர்களும் அந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசுகிறாங்க. இதை என்ன செய்யறாருன்னா எடப்பாடி எடுத்து வச்சுக்கிட்டு கூட்டணியிலே விரிசல் விட்டது, பிளவு விட்டதுன்னு சொன்ன உடனே அப்படிலாம் எதுவும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் ஒரு உரிமை சார்ந்து நாங்கள் பேசுவோம், அது எங்களுக்குள்ள நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம்னு சொன்ன உடனே இதை எடப்பாடியால் ஏற்றுக்கொள்ள முடியல. எடப்பாடியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார், விசிக வெளியில் வந்துடும், கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் வந்துடும், ஏதாவது ஒரு வடிவத்தில் திமுக கூட்டணி உடைந்து விடும், ஒரு முரண்பாடு வரும், அந்த முரண்பாட்டின் வழியாக யாராவது வெளியில் வருவாங்க, அது மூலமாக நாம் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கலாம்னு அவர் கனவு கண்டுகிட்டே இருக்கிறார். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அதாவது சொல்லுவாங்க, ஒரு கொக்கு கடற்கரையில் காத்து கிடக்கான், கடல் ஒரு நாள் வத்திரும், அப்போ அந்த மீன் ஊரா கருவாடாயிரும், அப்போ நம்ம கொத்தி கொத்தி திங்கலாம் அப்படின்னு கொக்கு காத்திருந்ததாக ஒரு கதை சொல்வார்கள். கடல் வற்ற போவதும் இல்லை, மீன்கள்லாம் கருவாடாக மாறப்போறதும் இல்லை, உடனடியாக கொக்குக்கு அதுக்கான உணவு கிடைக்க போறதும் இல்லை. இது ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்யக்கூடிய ஒரு கனவு தான். அந்த கனவுல அவர் தோற்று போயிட்டாரு. அதனால அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் என்னன்னா, திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, இவரால் வேறொரு பாஜக கூட்டணி, ஒரு பொருந்தா கூட்டணி, விருப்பமில்லாத கூட்டணி, ஒரு வெறுப்பு சார்ந்த கூட்டணி. ஏன்னா கடம்பூர் ராஜு என்று சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, கடைசி நேரத்தில் எப்போ வேணாலும் பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு கருத்தை நேற்று வெளியிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களை அறியாமல் ஒரு ஒவ்வாமையிலே தான் இருக்கிறார்கள், ஒரு அலர்ஜியில் தான் இருக்கிறாங்க, அது வெளியே சொல்ல முடியல அவர்களால். ஏதோ ஒன்றுக்கு பயந்து கொண்டு அவர்கள் பாஜகவோடு ஒரு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. சில பேர் காதலித்தது ஒருவரே, கல்யாணம் செய்தது வேற ஒருவரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, தனிமனித வாழ்க்கையில். அது மாதிரி தாவேகாவோடு கூட்டணி காண வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் நினைத்த போது அதற்கு நேர்மாறாக பாஜக கூட்டணிக்குள்ள கட்டாயத்தின் பெயரால் சென்று விட்டார்கள். இதை எதிர்கொள்ள முடியாத அந்த இயலாமையின் காரணமாக இப்படிப்பட்ட விமர்சனங்களை அவர் வைக்கிறார். ஒரு விமர்சனத்தை தரந்தாழ்ந்து வைக்கக்கூடாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னொரு கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்து நீ பிச்சைக்காரன், ஒட்டு போட்ட சட்டை போட்டவன்னு சொல்வதெல்லாம் அநாகரிகமான ஒரு போக்கு. இன்னும் சில பேர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய வேறு தலைவர்களை பார்த்து, சிதம்பரம் மாதிரி ஒரு தலைவரை பார்த்து இப்படி பேசிட முடியுமா? அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து வந்த ஒருவனை பார்த்து, ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் இழிவாக பேசி விடுவீர்களா? அப்போ உங்களுடைய மனதுக்குள்ளே, ஆள் மனதுக்குள்ளே எவ்வளவு மோசமான ஒரு வன்மம் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, சாதி ஆணவம் இருக்கிறதா என்கிற விமர்சனத்தையும் சில பேர் கேட்குறாங்க. திமுக ஆசா கூட இந்த கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த விமர்சனத்தில் டெல்லியிலிருந்து அமித்ஷாவை பார்த்து விட்டு மூஞ்சி மூடிக்கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசலாமா அப்படின்லாம் கேட்டுருக்காங்க. இது மாதிரியான ஒரு தனிப்பட்ட விமர்சன தாக்குதல்னு போய் சிக்கிறதுனால, அதனால தான் கேட்டேன் எடப்பாடி சிக்கலில் மாட்டிக்கிட்டாரான்னு கேட்டது. ஒரு கூட்டணி கட்சியில் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பேசி, ஏன்னா பாஜக அதிமுகவை பேசுகிறார்கள், அதனால் நாம்
திமுக காங்கிரஸை பேசுவோம்னு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருந்தாருன்னா அது அரசியல் விமர்சனமாக போயிருக்கும். ஒரு தனிப்பட்ட விமர்சன தாக்குதலில் தான் சிக்கிக்கிட்டாரான்னு கேட்டது. இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு தினசரி அவர் மீது ஒரு கடுமையான விமர்சன கணைகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. அவர் மேலே கல்லறியாத நாளே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதிமுகவிலே இருந்து விலகி சென்றவர்கள், விலக்கப்பட்டவர்கள் என்று இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சொல்கிறாரு, அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது, பழனிசாமி துரோகம் செய்தவர், அவரை ஒரு நாளும் ஏற்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை இவர் சேர்க்க மறுப்பதன் வழியாக அது ஒரு பிளவு அரசியலாக நிற்கிறது. ஏற்கனவே சசிகலாவை அவர் தனிமைப்படுத்திட்டார் அரசியலில் என்கிற கோபம் அந்த முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியில் தென் மாவட்டங்களிலே அது ஒரு நெருப்பாக கனன்று கொண்டே இருக்கிறது. அது நேரடியாக அவங்க ரியாக்ட் பண்ணலைனாலும் கூட அதற்கான ரிசல்ட்டை தேர்தலில் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அவருக்கு இழந்து நிற்கிற போது ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு அவருக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. தன்னுடைய தலைமை பொறுப்பை தட்டி பறித்து விடுவார்களோ என்கிற அச்சம் அவருக்கு ஆழ்மனதில் இருக்கிற காரணத்தினால யாரையுமே அவர் அங்கீகரிக்க மறுக்கிறார், யாரை நம்ப மறுக்கிறார், யாரோடும் தோழமை கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. இப்படிப்பட்ட ஒருவரை நம்பிக்கொண்டு எப்படி வெற்றி பெற முடியும், எப்படி அதிகார மையமா மாற முடியும் என்று யாருமே கூட்டணிகள் போகாததற்கு என்ன காரணம்னா அதிமுக வலிமை இழந்து நிற்பதுதான் காரணம். திமுகவோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்காக வெளியில வந்தா இவர்கள் வலிமையா இருக்கணும், இவர் பலவீனப்பட்டு கிடக்கிறார். எனவே இதற்கு அது எவ்வளவோ மேல், அதிமுகவுக்கு திமுக எவ்வளவோ மேல் என்பதான் கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதிலேயும் ஒரு மதவாத பாஜகவோடு அவர்கள் கூட்டணி கண்டதற்கு பின்பு சனாதன எதிர்ப்பை முழங்கி கொண்டிருக்கிற திருமாவளவனோ, வகுப்புவாதத்தை மதவெறியை கண்டிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, சிறுபான்மை அமைப்புகளோ யாருமே அந்த பக்கம் போவதற்கான சாத்தியம் இல்லை. இவரே கதவை மூடி வச்சுட்டு என்னை பார்க்க யாருமே வரல, என் கூட்டணிக்கு யாருமே வரல என்கிற கோபத்தில் இருக்கிறார். அதனால அவருக்கு அரசியலிலே அடுத்த கட்டமாக இப்போ 65 எம்எல்ஏ இருக்கிறாங்க எடப்பாடி அணியில், அது 25 மாறிடும் என்கிற அச்சம் பல பேருக்கு இருக்கிறது. அதனால தான் எப்படியாவது இந்த கூட்டணியை உடைத்து விட மாட்டார்களா, வெளியில் வந்துட மாட்டாங்களா என்கிற ஆதங்கம் கடம்பூர் ராஜு முதற்கொண்டு எதிரொலிக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசும்போது ஒரு அரசியல், இன்னும் சொல்லப்போனால் இந்த கலைஞர் பாணியில் அவர் ஒரு அரசியலை கையாளுறார். அதாவது நிகழ்ச்சிக்கு வரும்போது சேகர்பாபு கூட பேசிகிட்டு இருந்தார், ஒரு 5000 பேராவது கையை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. நான் கூட நினச்சேன் கை என் கூடயே வருமானு, அதனால் கை எப்போதும் நம்முடன் இருக்கும், அதை தலைவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு பேசுகிறாரு. காங்கிரஸ் சீட்டு கேட்பது, அதிக எண்ணிக்கை, ஆட்சியில் பங்கு, இப்படிலாம் பேசுறதுக்கான பிரச்சனை கூட்டணி உடைந்துவிடும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி பேசினது. ஆனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரா? இல்லை, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கலைஞர் பாணிக்கான ஒரு நகைச்சுவை தன்மை கொண்டவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு சனிக்கிழமை மட்டுமே வர்ற அரசியல்வாதி நான் கிடையாது, நான் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், வாரம் முழுக்க வேலை செய்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையும் நான் வருவேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். இது ஏற்கனவே அவருக்கு இந்த டைமிங் சென்ஸாக பேசுறது அப்படிங்கிறது அவருக்கு இயல்பானது. அதனால் கை கொடுக்குறோம், அதனால் கை நம்ம கூடவே வந்துருமா அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் ஒரு கலைஞர் பாணியான அரசியல் தான். அந்த தன்மை அவருக்கு கொஞ்சம் இருக்கிறது. அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணி என்பது அகில இந்திய கூட்டணி. அதனால் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு திமுக பாஜக எதிர்ப்பை உறுதியாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ராகுல் காந்தியை தான் பிரதமராக்க வேண்டும் என்று முதலிலே முன்மொழிந்தவரே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற அளவுக்கு காங்கிரஸ்காரர்கள் பேசுவதற்கு முன்வராத காலத்திலேயே பேசிட்டார். முதல் கட்டமாகவே அவர் பேசிட்டார். அதனால் நீண்டகால கொள்கை உறவு இருக்கிறதுனால கூட்டணி பேரத்திலே கொஞ்சம் கூடுதலாக சீட்டு வாங்குவதற்காக ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்களே தவிர அதை கடந்து அவங்க முரண்படுவார்கள், மோதிக்கொள்வார்கள், விலகி செல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி சாத்தியம் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக 25 சீட்டை கூடுதலாக்க முடியுமா, 30 சீட்டாக்க முடியுமா, 35 ஆக முடியும். ஏன்னா அவங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் 42 சீட்டு 50 சீட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால் அதை இரட்டிப்பாக பெறுவதற்கு முயற்சி செய்வதற்கான ஒரு முணுமுணுப்பை தான் அவங்க கோரிக்கையாக வைக்கிறாங்க. அப்படி கேட்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் என்னென்னா, ஒரு கட்சியை எவ்வளோ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க, எவ்வளோ பேரணி நடத்துனீங்க, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, எவ்வளோ போராட்டம் நடத்துனீங்க, புதிய உறுப்பினர்களை எவ்வளோ பேரை சேர்த்துருக்கீங்க, எத்தனை முகாம் செயல்பாடுகளை செய்திருக்கிறீங்க என்று கட்சியை வளர்ச்சியை உருவாக்கிவிட்டு வலிமைப்படுத்தி விட்டு சீட்டு கேட்கறதுங்கிறது ஒரு வகை. கட்சி வேலையை சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே பார்த்து விட்டு ஒட்டுமொத்தமாக கட்சி வளர்ச்சி குறித்து தீவிரமான சுற்றுப்பயணமோ தீவிரமான செயல்பாடுகளோ இல்லாமல் அப்படியே இருந்துட்டு தேர்தல் காலத்துக்கு மட்டும் நான் சீட்டு கூட கேட்பேன்னு சொன்னால் அந்த கட்சிகளுக்கு சீட்டு வழங்க மாட்டாங்க.
ஏன்னா உளவுத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அரசு வந்து அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா, என்ன பர்சன்டேஜில் இருக்கிறாங்க இல்லை என்கிற புள்ளிவிவர கணக்கை வந்து பார்க்காம சீட்டை வந்து இனாமா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் சர்வைவல் ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறது மாதிரி வலிமை உள்ளதுதான் வாழும். தங்கள் கட்சியை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் வந்து தவற விட்டு சீட்டை மட்டும் கூட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், தோழமை கட்சியாக இருந்தாலும் அவரவருக்கான வாய்ப்பு என்பது என்ன சூழலில் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து கட்சிகளில் வழங்குவாங்க. பாஜக ஒரு வாரமாக ஒரு புருடா விட்டுட்டு இருக்குது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுறாரு. அதாவது ஜிஎஸ்டி குறைத்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அது ஏற்றுனது யார்? தமிழகத்திலிருந்து 55 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியாக மத்திய அரசுக்கு சென்றிருக்குது. எவ்வளவு திருப்பி கொடுத்தீங்க? கல்விக்கு கூட நிதியை நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. குலக்கல்வி முறையே கொண்டு வர மாதிரி நீங்கள் மீண்டும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் கல்விக்கு நிதி அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இந்த ஜிஎஸ்டி குறைத்ததுன்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய மக்களுடைய எழுச்சி செல்வாக்கு பெற்று விட்டதாக கருதுகிறார்களா? இல்லை, அவர்கள் தேர்தல் காலத்திலே இது மாதிரியான நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுவது என்பது புதிய விஷயம் அல்ல. தேர்தல் காலத்திலே வந்து பெட்ரோல் விலை அதிகமாக உயர விடாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். எலெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்க பீகார் தேர்தலை நோக்கி அவங்க காத்திருக்கிறதுனால மக்கள் விலைவாசி குறைந்து விட்டது அப்படின்ற ஒரு தாக்கத்தை பாஜகவினர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல்வேறு தளங்களில் முயற்சி செய்து வராங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்றது இது வந்து புரூடா அப்படின்றாரு. இப்போ எது எடுபடும் மக்கள்கிட்ட? இல்லை, அதாவது தலித்தை வந்து நான் ஜனாதிபதி ஆக்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏன் ஜனாதிபதி அளவுக்கு தகுதி உள்ள ஆளை தலித்தாக்கினீர்கள்னு ஒரு கேள்வி வரும். தலித்தை ஜனாதிபதி ஆக்கினதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஏன்டா மனுஷனை தலித்தாக்குனீங்க, ஒடுக்கப்பட்டவனா ஏன் மாத்துனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாதிரி ஜிஎஸ்டியை திரும்ப கொடுக்குறோம் அப்படி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதலில் அதை செய்தது யாரு? ஜிஎஸ்டி எங்கள் மீது திணித்தது யாரு? இவ்வளவு பெரிய வரிச்சுமை எங்கள் மீது போட்டது யாரு? இவ்வளவு வியாபாரங்கள் கெட்டு தொழிலெலாம் நலிவடைந்து பல பேர் வந்து ஜிஎஸ்டினால வந்து வாழ்வு இழந்ததற்கு பின்பு திடீர்னு ஒரு தேர்தல் காலத்தில் வந்து நாங்கள் சில பர்சன்டேஜை வந்து நாங்கள் குறைச்சிட்டோம், சப்பாத்திக்கு வந்து வரி கிடையாது, இட்லிக்கு மட்டும்தான் வரி போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க சில பர்சன்டேஜை வந்து சொல்கிறாங்க. இது மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் ஏற்கனவே வரிச்சுமையை வந்து அதிகப்படுத்தி விட்டு திடீரென்று இந்த மாதிரி அரசியல் நாடகம் ஆடுவதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இது தேர்தல் காலத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு நாடகம் தான் மக்கள் நினைப்பாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் திரைப்பட இயக்குனர் தியாகராஜ குமாரராஜா கலந்துக்கிட்டு பேசும்போது, துரோணாச்சாரியர் முதல் ராஜகோபாலாச்சாரியார் வரை இங்கே கற்பதற்கு தடையாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த புதிய கல்விக் கொள்கை முறையும் அப்படி தான் இருக்குது. ஒரு ஏகலைவன்கிட்ட கட்டை விரல் கேட்டது போன்று, கர்ணன்கிட்ட குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கற்ற வித்தை மறைந்து போகின்ற சாபம் விட்டது போன்று இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. உண்மையிலேயே புதிய கல்விக் கொள்கை இயக்குனர் தியாகராஜ குமாரராஜா சொல்கிற மாதிரி தான் இவ்வளோ கடுமையாக மக்கள் எளிதில் கல்வி கற்பதற்கு முடியாத வகையில் ஒரு இடையூறு ஏற்படுத்துவதில் தான் அது அமைந்திருக்கிறதா? அதாவது மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையில் அவர்கள் பாடத்திட்டத்தை தான் நாம் படிக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய நிலம் சார்ந்த வரலாறுகள்லாம் பாடத்திட்டத்தில் இடம்பெறாது, சாவர்கர் வந்து எப்படி வந்து போராடினார் அப்படிங்கிறது தான் நாங்கள் படிக்கணும், எங்கள் ஊரிலே போராடிய தலைவர்கள் குறித்த வரலாறுகள்லாம் அதில் இடம்பெறாது என்று எல்லா வகையிலையும் கல்வி குறித்து அவர்கள் வந்து கையிலே எடுப்பது. ஏன்னா ஏற்கனவே நீட்டு வந்ததன் மூலமாக சாமானிய வீட்டு குழந்தைகள் வந்து கோச்சிங் சென்டருக்கு வந்து பணம் கட்ட முடியாமல் லட்சக்கணக்கில் பல பேர் அந்த வாய்ப்பை தவற விடுவதற்கு ஏழை எளிய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்க வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாம தோல்வி அடைய வைத்தார்கள்ல, அது மாதிரியான ஒரு சூழ்ச்சி தான் இது. ஏகலைவனால் பறிக்கப்பட்ட அந்த கட்டை விரல் தான் இப்பொழுது கையெழுத்து போட தெரியாதவர்களினுடைய கைரேகையாக மாறி நிற்கிறது என்று சொல்வாங்க. அப்ப இன்றைக்கு என்னன்னா, கல்வி என்பது ஒருவனுக்கு அறிவை கொடுத்து விட்டால் அவனிடத்தில் இருந்து அடிமைத்தனம் ஒழிந்து விடும், அவன் அதிகாரத்திலே பங்கு பெறுபவனாக மாறிவிடுவான். அதனால இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலும் அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நிகராக இல்லை, அதை விட தாண்டி சிறப்பாக செயல்படக்கூடியதை இந்த அரசு கட்டமைக்கிறது. மருத்துவ கட்டமைப்பை, இந்த மாதிரியான கல்வி கட்டமைப்பை இந்த அரசு வந்து சிறப்பாக செயல்படுகிறது என்பதை வட மாநிலங்களிலே இந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை, இந்த மாநிலத்திலே இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது. அதனால கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதற்கு முன்பே நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம், அதனால தரம் உயர்த்துகிறோம் என்கிற பெயரில் எங்கள் கல்வி உரிமையை பறிக்காதீர்கள் என்று அரசு சொல்லக்கூடிய ஒரு பிரகடனத்தை தான் திரைக்கலைஞர்களும் பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய குரல் ஒற்றை குரலாக, ஸ்டாலினுடைய குரலாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் குரலும் ஒரு புள்ளியிலே ஒன்றிணைவதைத்தான் இந்த விழா காட்டுகிறது. நன்றி சார்.